வெல்கம் டு தமிழ் டாக். லேட்டஸ்ட் வீடியோட தொடர்ச்சி தான் இது. பார்ட் 3 வேணுனாலும் சொல்லுங்கள், போடுறேன். உங்களுக்கு என்ன லவ் தானே பண்ண தெரியும்? எனக்கு ஆமாண்டா, நான் இல்லைன்னு சொல்லி 4.5 வருஷமா லவ் பண்ணுறேன். அப்புறம் இத்தனை வருஷமா? 4.5 வருஷமா நான் பேசும்போது நீ லவ் பண்ணலையாண்ணா? இல்லையே. நான் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்ணேன். ஆமா. அம்மே கரண்ட் போயிருக்கு. இது 4 வருஷம். சரி, 4 வருஷம் எப்படி ஒரே லவ் மெயின்டெனன்ஸ்? ஹவ் டு மெயின்டெனன்ஸ்? அது எப்படி அது எப்படி பாசிபிளா இருக்குது? கிளாஸோட எடுக்க முடியும். அது உண்மையா லவ் பண்ணா 10 வருஷம். வாஹா, இடம்லாம் சேஞ்சஸ் ஆச்சுன்னா மாறிடுவாங்க. அந்த மாதிரி மாறிடுவாங்கல்ல. நான் கூட தான் இடம்லாம் சேஞ்ச் பண்ணேன். அது எது எங்களுக்கு கவலை. சண்டை மானாவரியா சண்டை போடுவோம். கெட்ட மனசுல அது. ஆமாப்பா, இப்ப வேற இடம் போகும்போது வேற ஒருத்தவங்க மேல ஒரு இது வரும், ஒரு அஃபயர் வரும். அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க சரி ஓகே பெட்டரா இருக்காங்கன்னு சில பொண்ணுங்கலாம் போகுது இல்ல. அதான உண்மை, அதான் ரியாலிட்டி. இந்த மாதிரி பெருமானே அதெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கு என்ன, கல்யாணம் ஆகுறது வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல இருப்பீங்க ஜாலியா. வேற என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் புதுசா பார்த்து போறேன். வேற படுத்துன்னு தூங்கலாம் ஜாலியா. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போற ஐடியாலாம் இல்லை. நான் சொல்லுவாங்க, பசங்க வந்து சாவர வரைக்கும் உழைச்சி சாகணும். பொண்ணுங்களுக்கு ஜாலியா குழந்தைய பார்த்தோமா, படுத்தோமா, தூங்கணுமா, ஜாலியா இருந்தோமா, டிவி பார்த்தோமா, அவுட்டிங் போனோமா, சுத்தணுமா, என்ஜாய் பண்றீங்க லைஃப் அப்படியே. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? நீ பொண்ணை பார்க்க வேண்டியதானே? சொல்றேன், அது ஏன் பசங்க மட்டும்? பொண்ணுங்களும் வேலைக்கு போகணும். பொண்ணுங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தரணும். ஏன் பசங்க மட்டும் தான் வேலைக்கு போகணுமா? அட போல, நீ சாமி பண்ணுகிறேன் சொல்றேன்பா. வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோங்கிறாங்க. பட் எனக்கு பிடிக்கல. பிடிக்காது. ஆள் வாய்ச்சி போடுவான்னா வேலை செய்யறான். அவன் ஆள்னா வேலை செய்யறான். நீ வேலைக்கு போகாத, வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துன்னு குழந்தைய பார்த்து எழுந்திருந்து சொல்லிட்டு, இல்ல நான் முடியாது, நான் ஆடின் வேலைக்கு தான் போவேன்னு. இப்ப அவன் போன்றான், நான் போக மாட்டேன்னு சொல்லுங்க. நிலைமை எப்படி மாறி? என்ன வேலை செய்யறான்? ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னா? தெரியாம போட்டோ விடு. பிசினஸ் மேனா? அவன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். லவ் தான் அப்படியே. லவ் தான் வரல பண்றது. இத்தனை வருஷம் ஆகி ஞாபகம் வச்சுக்கணும் போற என்ன? உன்னோட வாய்ஸ் மறக்க முடியுமா? அதெல்லாம் கரெக்டா பேசல, அதனால மறக்க முடியாது. புரியல என்னது? அதுக்கெல்லாம் ஒரு முகர் ராசி வேணும்னுவாங்கல்ல, அது உங்ககிட்ட கேது, அதெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு ஒரு மகராசிக்குதா. எத்தனை வருஷம் ஆச்சு? 2019 ஸ்டார்டிங். இல்லடா, லாக்டவுன்ல தான். ஞாபகம் இது, லாக்டவுன்ல தான் பேசணும் நான். 20, 21, 19, 20, 21, 22, 23, 24, 25 7 வருஷம் ஆக போகுது. Oh my god, எனக்கு அதிர்ச்சி ஆகுது. ஒரு வாட்டி கூட பார்த்தது கிடையாது. ஆனா போன்ல மட்டும் பேசிக்கிறோம். என்னடா வாழ்க்கை, எப்படி இது டெவலப் ஆச்சு? நான் நல்லா செட் ஆயிட்டேன்ல. நான் ரொம்ப செட் ஆயிட்டேன்ல. நல்ல சொல்லுங்க. அதான் டவுட் எதனா கேட்கணும் அதுக்கப்புறம். இன்னதான் டவுட்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி டவுட் கேட்கணுமா? உன்னை வச்சு கரெக்ட் பண்ண யாருன்னா. என்ன வச்சு கரெக்ட் பண்றியா? ஆமா, நீ என்ன வச்சு கரெக்ட் பண்ண, சுடுகாசி என்னை கரெக்ட் பண்ணி நான் கம்முனு வரடி. வந்தா அன்னைக்கு ஒரு நாள் திருப்பத்தூருக்கு வச்சு அந்த சைடுக்கா தான். நீ வந்து கிழிச்சுதான் வருவாள். பைக் எடுத்துன்னு தான் வந்தேன். பைக் நீ தானே என் நம்பரை சேவ் பண்ணலையா? அப்புறம் எப்படி என் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்ப. என்ன பைக் தெரியுமா? என்ன பைக் பிடிக்கும்? எனக்கு R15 பிடிக்கும். சரி அன்னைக்கு ஐடி நம்ம எடுத்தது MT-15 தான். அதோட R15 எல்லாம் எடுக்காதுடா.
அதனால ஆக்சிடென்ட் ஜாஸ்தி ஆகுது, வேண்டாம். உயிருக்கு உத்தரவாதம் எல்லாரும் சரி. இது பிடிக்கும்ல, இப்ப எது நல்ல பைக்கு எது ஓட்டினா சேஃப்டியா இருக்கும் மட்டும் பார்த்து எடுங்க பைக்கெல்லாம். எம்டி தெரியுமா? Yamaha MT 15 அந்த வண்டி தான் எடுத்துக்கிறேன், பிளாக் கலர். என் ஆட்டுக்காரு வாத்துக்கா எங்க ஆட்டுக்காரு இது எடுத்தாரு. என்ன பைக் அது? அது பேர் என்னது? எந்த பைக்கு? ஸ்ப்ளெண்டர் தான் எடுத்தோம் ஃபர்ஸ்ட். எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கிரே கலரு. என்ன கலர்? என்ன பைக்கு? இதுதான் ஸ்ப்ளெண்டர். ஸ்ப்ளெண்டர் 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 பிடிக்குமா? அது எங்களுக்குன்னே இருந்திருக்கு போல பைக். ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல ஒருத்தன்ற மாதிரி அவன் என்ன பண்றான், அவனை குளிக்க வச்சா இல்லையான்ற அளவுக்கு பேசுவோம். சரிதான். நாங்க அப்படிதான். ரொமான்டிக்லாம் எனி ரொமான்டிக் நோ. எதனா ரொமான்டிக்கா? ரொமான்டிக்கா எதுவும் பேசலையா? யார்கிட்ட? அது இருக்குடா உனக்கு. கேட்டேன்ப்பா, எனக்கு ஐயோ எனக்கு எதுக்கா வெளியே எங்கன்னா அவுட்டிங் போனீங்கன்னு கேட்டேன். போலாம் போலாம் நல்லா போகல இதுக்கு முன்னாடி. அப்ப போலன்னா சொல்ல முடியாது, போலன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஈசிஆர்ல ஒரு ட்ரிப், லாங் ட்ரிப் பாண்டிச்சேரிக்கு அடிக்கலான்னுக்கிறேன். போறதுதான் யாரும் இல்லை, தனியா போய் என்ன பண்றது? வண்டி இருக்குது, பெட்ரோல் ஃபுல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது, சுத்தத்துக்கு ஆள் இல்லையாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணு. பசங்க கூட போனா போர் அடிக்குமே. போர் அடிக்குமா? பொண்ணு கூட போனாதான் ஜாலியா இருக்கும். உனக்கு இருக்கும். உனக்கு இருக்கும்டா. அதான் ஜாலியா இருக்கும். பின்ன பசங்க கூட போனா 4-5 பேர் பைக்ல போவோம். ஒரு பைக்ல 2 பேர்லாம் செட் ஆகாதுல்ல. 4-5 பேர் 4 வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியா. பைக்ல பின்னாடி உட்காந்து போனா நல்ல ஜிவ்வுன்னு இருக்கும்ல. ஆமா, அப்பதான் ஒரு ஃபயர் கிடைக்கும் உட்காந்து. புரியல. வேற எது கிடைக்காது? ஃபயர் கிடைக்கும். ஃபயர் வேற என்ன கிடைக்கும்? நல்ல வாயில நல்ல வாட்டு கிடைக்கும். கிடைக்கும், ஜாலியா இருக்கும். போலாம் வரலாம், அது ஒரு இது. புரியல. Thank you for the watching, guys.